அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதான் நேற்று டியூட்டி முடிஞ்சு ஒரு மணிக்கு தான் வந்துட்டேன். ஆனால் சாப்பிட்டு தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நேற்றே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒலையாக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு கிளம்பி போனாங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:10. இப்போ தான் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒலையாக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நான் ஜிஎம்சி தான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஜிஎம்சியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ புது வண்டியிலே போயிடும் சொல்லி புது வண்டி எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரணும். ஸோ என்ன சாமான் நேற்றே சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட கார்டு இருக்கனால போயிட்டு வந்து பில் கொடுத்தா போதும், வாங்கிட்டு வந்து. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். இதெல்லாம் எப்போதுமே எனக்கு வெளியே வந்து 12 மணி 1 மணி இந்த மாதிரி தான். இன்றைக்கி மணி கரெக்டாக 9:30 அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். அதாவது எதுவும் டியூட்டி இருந்துச்சுன்னா நைட்டு எனக்கு தூக்கமே வராது. ஸோ அதே சிந்தனையாகவே இருக்கும், நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும், சீக்கிரம் போகணும் வைக்கணும்னு சொல்லி. அது மாதிரியா இன்றைக்கி டியூட்டி இருந்துச்சுல எனக்கு தூக்கமே வரல. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்தில் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். வாங்க கிளம்பிடலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10 ஆகுது. வெயில் காலையிலே 44 டிகிரி இருக்குது. நேரத்தையும் வண்டியை சர்வீஸ் பண்ணி சும்மா சூப்பராக வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வேலை கம்மியாக, இன்றைக்கி செம்ம டியூட்டி இருக்கும். சீக்கிரம் போயிட்டு வா, அதுக்கப்புறம் லுகருக்கு அப்புறம் டியூட்டி இருக்குது, நான் வெளியே போகணுன்னு வேறு சொன்னாங்க. மணி 10:10 ஆகுது. கொஞ்சம் டிராஃபிக்கு நார்மலாக இருந்தால் சீக்கிரம் போயிட்டு வந்தேன். ஏன்னா உலக பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே போயிட்டு வந்தேன். ஏன்னா சாப்பிட்ணும், முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். போய் இட்லியும் வடையும் சாப்பிட்லான்னு நினச்சிருக்கேன். வாங்க கிளம்பிடலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அத்தானும் சில்லங்காத்தானும் சீக்கிரம் வந்துட்டார். 12:30 அவருக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு. வந்து கால் பண்ணார். அப்புறம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் போட்டோம். நாங்கள் 2 பேரும் தானே சமைச்சு சாப்பிட்றோம், நைட்டுக்கு எதாவது ரெடி பண்ணிட்டாங்க கேட்டேன். அப்பா அவர் சொன்னார், உங்கள் மேலே வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வா வந்து ரூமில் வந்து எடுத்துக்குவார். ஸோ அப்போ நான் போய் பார்த்தேன், ஃபோன்லாம் கீழே விழுந்து தெரிக்குது. டியூட்டி முடிச்ச வரையில் அவங்க மேலே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஆனால் ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு 3 பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா சுண்டல் இருக்குல்ல, வெள்ளை சுண்டலில், அதை பார்த்தீங்கன்னா இங்கே அரைச்சி ஒரு மாதிரி மாவு கணக்கு வச்சுருப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சிக்கனை பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணியிருந்தாங்க அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சலாட்னா இதில் ஒரு மாதிரி கீரை கணக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை மட்டும் கொடுத்துருந்தாங்க. நைட் சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத வேஸ்ட் பண்ண வேணாம், இதை வச்சே சாப்பிட்லான்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு நேற்று வச்சு இந்த கறியை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் ரைஸ் மட்டும் வச்சு அந்த கறியை சாப்பிடலாம். பக்கத்தில் இருக்குது நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போய்ட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இட்லி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் 8 மணிக்கெலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வடை எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் லேட்டாக போனால் வடைலாம் இருக்காது. மேக்ஸிமம் 9 மணிக்கெலாம் வடை முடிஞ்சிடும். பார்க்கலாம், போய் இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு, இட்லி பார்த்தீங்கன்னா 4 ரியாலு, தோசை 5 ரியாலு. 4 ரியால்னா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 90 ரூபா 95 ரூபா வரும். ஆனால் 3 இட்லி இருக்கும். தோசை ஒரு நார்மல் தோசை. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதுதான் ஹோட்டலு, ரைஸ் எல்லாம் தெரியுது. ஸோ வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே சூடாக இட்லி இருக்கான்னு பார்ப்போம். இட்லி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வந்தோடனே நமக்கு வண்டி பார்க்கிங்கும் கிடச்சிது. சாவி எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டேன். ஆனால் இட்லி இல்லை. இட்லிக்கு காலைல 8 மணிக்கே வரணும். வடையும் இல்லை, தோசை மட்டும் இருந்துச்சு. தோசை 4 ரியால் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரியால் நினைக்கிறேன் தோசை. அதாவது நார்மல் தோசை, ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி பெரிய தோசையாக இருக்கும். செட்டு தோசைன்னா 4 ரியால் நினைக்கிறேன். வாங்க நேராக கிளம்பிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். ஸோ இங்கேருந்து ஒலையாக்கு போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் ஃபேஸ்புக்கெலாம் வீடியோ போட்டிருந்தேன் அந்த டிரைவர் தேவைன்னு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸு, நிறைய பேர். அதாவது அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களான்னு. நான் அவ்வளோ பேர் ப்ரோ எனக்கு வேலை வேணும், என்கிட்ட ரிட்டன் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ தான் தெரியுது எதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப்லாம் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, வேலை இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி வேலை இல்லாதவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பைசா வாங்கிட்டு ஈஸியாக ஆளை பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தாங்க. 1.5 லட்சம் வரைக்கும் வாங்கினாங்க. நேற்று ஒரு பையன் சொன்னான், நம்ம ஃப்ரெண்டு தான், சப்ஸ்கிரைபர் தான், என்கிட்ட பேசுவோம். அப்போ அந்த பையன் சொன்னால் அமீர் வீட்டில் வேலையா 1800 ரியால் சம்பளமா,
விசாவுக்கு மட்டும் நீ 1,20,000 நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதுபோக மெடிக்கல். ஸோ அவன் வர பார்த்தீங்கன்னா இப்படி 1.5 லட்சத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க கஃபில்கிட்ட ஏன்னா இல்லை ஒரு 40 பேர்கிட்ட பாஸ்போர்ட் காப்பி அனுப்பியிருந்தாங்க. ஸோ முதல்ல அனுப்புனாங்கல்ல ஒரு 5 பேர், அந்த 5 பேர்த்தில் ஒரு 2 பேர்த்த மட்டும் நான் கஃபிலுக்கு அனுப்பினேன். பாபா உங்களுக்கு பிடிச்சா இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 50 ஜெராக்ஸ் அனுப்புனா அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால 2 பேர் பாஸ்போர்ட் காப்பி அனுப்பினேன் கஃபிலுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ஓகே பண்ணிட்டோம். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, நல்ல கஷ்டப்பட்ட பையன் தான், நல்ல பையன். அந்த கஃபில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஹிந்திக்காரனை ரெடி பண்ணாங்களா ஏஜென்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட விசா நம்பர் கொடுத்து அவனுக்கு எல்லாமே பண்ணித்தரேன், ஸ்டாம்பிங் முதற்கொண்டு அவங்களே பண்ணித்தரேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பையன். விசா நம்பர் இன்னைக்கு தான் அனுப்பியிருக்காங்க கஃபில். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவன் தான் மெசேஜ் பண்ணியிருந்தான், ப்ரோ எனக்கு விசா நம்பர் வந்துச்சுன்னா. அப்போ நான் சொன்னேன், கஃபிலும் சொன்னார் நாளைக்கு வெள்ளி சனி மக்தப் லீவ் தானே, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கஃபில் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, சீக்கிரம் கொஞ்சம் மெடிக்கல் போட சொல்லணும். இப்போ மெடிக்கல் புக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பையன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். நாளைக்கு மெடிக்கல் போயிடுவான். மெடிக்கல் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வச்சுட்டு அவனுக்கு ஸ்டாம்பிங் அனுப்பிடலாம். அனுப்பி எப்படியும் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே அந்த பையன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அவனுக்கு 1 வாரம், ஏன்னா நம்ம பையன் இல்லையா, நம்ம பார்த்து எல்லாம் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஹிந்திக்காரனுக்கே நான் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தேன். இது நம்ம ஊருக்கார பையன், சென்னைக்கார பையனா, அவனுக்கு எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடலாம். மெடிக்கல் அந்த பையன் வந்து நாளைக்கு போட்டிருக்கானா, நாளைக்கு போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதை எனக்கு அனுப்புனான். நான் கஃபில்கிட்ட அனுப்பிட்டேன். அதாவது ஹிந்திக்காரனுக்கு வந்து நம்ம கஃபிலுக்கு வந்து இந்தியாவில் ஏஜென்ட் வந்து பழக்கம். ஸோ கஃபில் வந்து இந்தியாவிலையும் கம்பெனிலாம் இருக்குன்னு என்று சொன்னாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் மூலமாக தானே ஹிந்திக்காரங்க எடுத்தாங்க. அதனால அப்படியே அந்த மும்பை ஏஜென்ட்டை இந்த பையனை கலெக்ட் பண்ணியாச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க மும்பை ஏஜென்ட்டு மெடிக்கல் மட்டும் போடுங்க, ஃபிங்கர் வைங்க, டிக்கெட்டு ஸ்டாம்பிங்கு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் கூட ஸ்டாம்பிங் இந்த பையன் தான் பண்ணணும்னு நினச்சேன், அவங்களே பண்ணித்தரேன்றாங்க. அதனால் இந்த பையன் நாளைக்கு போயிட்டு சென்னையில் மெடிக்கல், அந்த பையனுக்கு சென்னை தானே, சென்னையில் மெடிக்கல்லாம் போட்டுட்டு ஃபிங்கர்லாம் வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை அங்கே அனுப்பிடுவோம் மும்பைக்கு. ஸோ அங்கேருந்து இது ஸ்டாம்பிங் ஆகி வர எப்படியும் ஒரு 10 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் கிளம்பி இங்கே வந்துடுவான். கொலையா மாலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் அந்தளவு டிராஃபிக்கே இல்லை, செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. எனக்கு காலையில் தானே மணி 11 மணி ஆகுதா, மேக்ஸிமம் ஈவினிங்க்கு மேலே தான் பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த ஒலையாவட்டில் வந்தாலே எப்போதும் நான் இங்கே வர குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். வண்டி பார்த்தீங்கன்னா பைய டிராஃபிக்கில் உருட்டி வரணும். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டிராஃபிக் கம்மி, ஈஸியாக வந்துட்டோம். ஸோ டிராஃபிக் கம்மியாக இருந்தாலும் எப்போதும் இந்த மாலுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக வண்டி உடைய இடம் இருக்காது. இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, அவ்வளோதான். ஏன்னா மேடம் என்ன வாங்கணும்னு சொல்லி தந்துட்டாங்க அதே மாதிரி சாம்பிள். ஸோ அதை காமிச்சிட்டு அவங்க எடுத்து தந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காரில் பைசா பே பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம். ஏன்னா லுகருக்கு வந்து டியூட்டி இருக்குன்னாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். டிராஃபிக் இல்லாதனால எனக்கு 1/4 மணி நேரம் தான். இப்போவே நான் வந்ததே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஒரே ரோடு, ஆனால் கொஞ்சம் என்ன சிக்னலாக கிராஸ் பண்ணி வர வேண்டிய இருந்துச்சு. இதுதான் அந்த கடை, எக்ஸோ கலெக்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ வண்டி பார்க்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி வந்து நம்ம கரெக்டாக பார்க் பண்ணோம். ஏன்னா அந்த சைடில் கிராஸ் ஆகி வண்டிலாம் போவோம். அதனால் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இப்போ நிற்க போகிறதில்ல, உடனே தானே வந்துடுவோம். ஸோ அதனால் ஸோ இங்கே இருக்கட்டும், வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா போய் திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் கிளம்பிடலாம். ஏன்னா வாங்கிட்டோம், எக்ஸோவில் வந்து வாங்க வேண்டிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரூம் கிளம்ப வேண்டியதான். 1 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. கரெக்டாக வந்தோம், வாங்கினோம். அப்போ ரூமுக்கு போக கரெக்டாக ஒரு 11:30 ஆயிரம் நினைக்கிறேன். போயிட்டு குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டியூட்டி கிளம்பிட வேண்டியதான். ஸோ அதிகாலைனால இங்கே கூட்டமாகவே இல்லை. ஸோ ஆனால் பார்க்கிங் கூட தான் இங்கே கஷ்டம். பாருங்கள் எப்படி பார்க் பண்ணியிருக்காங்கன்னு. இது கேப்புக்குள்ளே வண்டியை கொண்டு போகிறது தான் ரொம்ப சிரமம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ரைட் சைடில் பார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்போசிட்டில் வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம வண்டியை எடுக்க முடியாது. இப்போவும் அப்படி தான் விட்டுருக்காங்க 2 சைட்லேயும். ரைட் சைடில் இருக்கிறதா பார்க்கிங்கு, ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியை குறுக்க விட்டுருக்காங்க. இப்போ ஹீட்டு தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு கூடிக்கிட்டே போகுது. நைட்டே வெளியெல்லாம் நிற்க முடியல, வண்டிக்குள்ளே ஏசிக்குள்ளே. மாலுக்கு போனாலும் மாலுக்குள்ளே ஓடிடணும், வெளியே பார்க்கிங் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது.
இங்கேருந்து நேராக வரையில் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் வந்துட்டேன். சிக்னலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் போக போகிறேன் நான். இது ஹைவே, ஒரே ஹைவே. நேராக போனேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடு தான். எந்த இடத்துலையும் திரும்ப வேண்டாம், நேராக ஒரே ரூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு சென்னையா, அதனால் சென்னையிலே நான் மெடிக்கல் போட சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சென்னையில் போடுறது தான் பெட்ரு. ஏன்னா நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வரையில் திருச்சியில் மெடிக்கல் போட்டேன். அதாவது சளி இருக்குதுன்னு சொல்லி என்னை ஃபெயில் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் சளி இருந்துச்சுன்னா டேப்லெட் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு தான் வர சொல்லுவாங்க மெடிக்கலை பொறுத்த வரைக்கும். ஆனால் திருச்சியில் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை உனக்கு தடம் தெரியுதுன்னாங்க. சளி இல்லை, எனக்கு தடம் தெரியுதுன்னாங்க. நானும் பார்த்தா ஒன்றுமே தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஊரில் வந்து செக் பண்ணுறேன், சளியே இல்லை. டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அப்போ 7500 மனசு. நானும் அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன், சரி அப்போ நான் டேப்லெட் போட்டு வரேன் 10 நாள் கழிச்சு அப்படின்னு. அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். நீங்கள் மறுபடியும் ரீமெடிக்கல் தான் போகணுன்ட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சரி திருச்சியில் இது பண்ணுறாங்க, திருச்சிக்கே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் மெடிக்கல் போட்டேன். சரி திருவனந்தபுரத்தில் போட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டேன், ஃபிட் ஆகிடுச்சு. சளி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஊரில் வந்து அதாவது ஒரு தடவை மெடிக்கல் போட்டால் அதுக்கப்புறம் உடனே நம்ம மெடிக்கல் போட முடியாது. அன்ஃபிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 23 நாளோ 24 நாள் கழிச்சு தான் நம்ம அடுத்த மெடிக்கல் போட முடியும். ஸோ அப்புறம் கஃபில் வந்து இந்த வீட்டில் விசா கொடுத்தவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேறு ஆளை நான் பார்த்துக்கிறதுன்ட்டாங்க. கஃபில் இல்லை, எனக்கு ட்ராவல்ஸில் விசா கொடுத்தவங்க வந்து அவங்களுக்கு பைசாக்கு தானே பார்ப்பாங்க, நான் வேறு ஆளை கொடுத்து எடுத்துக்கிறதுன்ட்டாங்க. அப்புறம் கஃபில் தான் இல்லை, நான் ஏற்கனவே கஃபில்கிட்ட பேசியிருந்தேன், அரபியில் பேசி அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த பையன் தான் வேணும்ட்டாங்க. நமக்கு கஃபில் சப்போர்ட் இருந்தாங்க. கஃபில் சப்போர்ட்டில் இருக்க போய் நமக்கு ட்ராண்டத்தில் போய் மெடிக்கல் போட்டு வந்தேன். அதனால நான் வர ஒரு 40 நாள்கிட்ட ஆயிடுச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 15 நாள் தான். ஸோ மெடிக்கலு அப்புறம் இப்போ தான் ஃபிங்கர். நான் வரையில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, ஃபிங்கர்லாம் கிடையாது. மெடிக்கல் முடிஞ்சோன்னா நேராக பார்த்தீங்கன்னா விசா ஸ்டாம்பிங் தான், மும்பைக்கு அனுப்பிடலாம் பாஸ்போர்ட்டை. அதுக்கப்புறம் டிக்கெட்டை போட்டு இங்கே வந்துடலாம். மணி கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா 3:30 ஆகுது. ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ கிளம்பி ரெடி ஆகிக்கோ, நான் டியூட்டி போகணும். இன்றைக்கி வேலைக்கிழமை டியூட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ காலைல போயிட்டு வந்துட்டு சாமான்லாம் வாங்கிட்டு மத்தியானம் போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்து இப்போ 1/2 மணி நேரத்தில் டியூட்டி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் மேலே சொன்னாங்க கொஞ்சம் நல்ல ஏசியை கூட்டி வச்சு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. வண்டிக்குள்ளே பேக், அதாவது ஃப்ரண்டில் ஓரளவு ஏசி கூலிங் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நார்மல் கூலிங்கே வருது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் விட்டாலுமே கூலிங் வர மாட்டேங்குது. வண்டி கொஞ்சமாவது ரன் ஆகணும். ஸோ அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலாக இருக்கும். நேற்று அப்படி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி கூலிங்கே ஆகலை. அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 2 ரவுண்டு அடிச்சுட்டு வா ஹமீது, ஒரு 10 நிமிஷம்னாலும் பிரச்சனை இல்லை, 4-5 ரவுண்டு அடிச்சுட்டு வா கூலிங் ஆகிட்டுட்டாங்க. ஏன்னா அந்த அளவு அடிக்குது ஹீட்டு. ஸோ ஏடிஎம் கார்டெலாம் வண்டிக்குள்ளே வச்சா இலகிடுது. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது ஹீட்டுன்னு. இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை. இப்போது அதாவது காலைல போய் நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல, ஸோ அதில் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கேட்டேன், அவங்க அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ கூப்பிட்டு போயிட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக டியூட்டி இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க சொன்னோமே நான் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நீ ரூம்லேயே தொழுதுக்கோ அப்படின்னாங்க. நான் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அசர் தொழுதாச்சு. தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவோம். நான் காலைல தான் வந்தேன் இங்கே இதே இடம். ஆனால் பார்க்கிங் தான் வேறு இடத்துல பண்ணேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பி ஈவினிங் கிளம்பி அதே வளைய மாலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி தந்தாங்க, வண்டியில் வச்சுட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா டோர் 2க்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டோர் 2க்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ 360 கேமரா இருக்குது, நமக்கு நல்லது தான். ஏன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 கேமரா இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு பிரேக் இருக்குது. ஸோ அந்த பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சார் பக்கத்தில் போனோன்னே பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிடும். இப்போது யூட்டன் அடிச்சுட்டு மேலே போகணும். டோர் 2 வந்து மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டோர் 5. மேக்ஸிமம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே தான் நான் உட்காந்துருப்பேன். இதுக்குள்ளே வந்து டிரைவர்ஸுக்கு வந்து சீட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சைடில் சீட் போட்டு அப்புறம் மேட்லாம் இருக்கும், தோதுவாக்கு மேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே ஏசி தானே, உட்காந்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் பார்க் பண்ணி வண்டியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலை. திங்ஸ் வாங்கி தந்தாங்க, வண்டிக்குள்ளே வச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமையாக வேலை நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு சவுதிக்கு வரல சின்ன வண்டி ஊரில் ஓட்டிகிட்டு வந்தேன்னா இங்கே எனக்கு வண்டி ஓட்ட தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
ஒரு பெரிய வண்டி ஓட்டுதோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பழகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல கஷ்டமாக தெரியும், அதுக்கப்புறம் ஈஸியாக பழகிடும். ஆனால் நம்ம ஊரில் ஓட்டிட்டு வந்து இங்கே உள்ள ஹைவே ரோட்டெல்லாம் பார்க்கல பயமாக ஆயிரும். ஏன்னா இங்கே வண்டி நிறைய ஓடுமா. அதுக்கப்புறம் எனக்குலாம் நான் ஃபஸ்ட்டு சவுதி அரேபியாவுக்கு வரையில் ஒரு 2 மாதம் ட்ரைனிங் தந்தாங்க, வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டி 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 பழகி ஈஸியாகிடுச்சு. புதுசாக ஓட்ட தெரில. அப்புறம் கத்தாருக்கு அப்புறம் 1 வருஷம் தான் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தேன். அப்புறம் கத்தாருக்கு போனேன். கத்தார்லலாம் ஈஸியாக வந்துச்சு, எவ்வளோ பெரிய வண்டினாலும் ஈஸியாக இருக்கும். நான் ஊரில் வந்து குட்டி வண்டி ஓட்டணும்னா அதனால இங்கே வந்து பெரிய வண்டி ஓட்ட முடியல. ஆனால் அந்த ஹிந்திக்காரன் 6 வருஷம் வேலை பார்த்துருக்கான். 6 வருஷம் வேலை பார்த்தும் வண்டி ஓட்ட தெரில. வந்துட்டோம் டோர் 2க்கு. இதுதான் டோர் 2. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். வர்ற பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி ஒன்று வாங்கி தந்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த காஃபி, இந்த கேட்டுன்னு சொல்லி காஃபி இல்லை காவா வாங்கி தந்தாங்க. வாங்கிட்டு இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு ஸோ நீ வெயிட் பண்ணு, மகரிப்புக்கு வந்து கரெக்டாக மணி பார்த்தா தெரியும், கரெக்டாக 5:26 ஆகுது. மகரிப் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நான் டியூட்டி போன்ட்டாங்க. ஸோ காஃபியை குடிச்சிட்டு இங்கே வெயிட் பண்ண 1 மணி நேரம் இருக்குது மகரிப்புக்கு வாங்க சொல்ல. 1 மணி நேரமும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. நான் 6:45க்கு தான் தொழுவு ஸ்டார்ட் ஆகும், 6:30க்கு வாங்க சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணோம். இன்றைக்கி வேலைக்கிழமைனால டியூட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த காவாவை குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள் காவாவை. பியூர் காவா இது. ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க. பியூர் காவா. ஐயோ வண்டிக்குள்ளே கொட்டிடுச்சே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காவா. ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் வந்துருச்சு. எப்போதும் போல தான் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறம் ஜிபாலா கீஸ், ஜிபாலானா குப்பை போடுற கீஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. சரி வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்குங்களா, இருட்டி போய் அப்படி இருக்குது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும், ஏன்னா இங்கே ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் கிளைமேட் வானத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது, இருட்டி இருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஊரில் மழை பெய்யல பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெய்யுமா, அதோட அருமை தெரியாது. ஆனால் சவுதி அரேபியாவில் எப்போமா தானே மழை பெய்யும். மழை பெஞ்சாலே ஒரு ஃபீலிங்ஸ் தானே. வந்துட்டோம். அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குது ஆப்போசிட்டில். அந்த பெட்ரோல் பம்பில் போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் டியூட்டி எப்பவும் போல் ரெகுலர் ரொட்டீன். இன்றைக்கி வேலைக்கிழமையா பயங்கர. இன்றைக்கி காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான டியூட்டி. காலிலேருந்து அப்படியே ரவுண்ட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா காலைல நான் தனியாக வேறு வழியாக போயிட்டு வந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் சாமான் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து அப்பா நல்ல டியூட்டி இன்றைக்கி. வண்டி ஓட்டலாம், ஆனால் ரொம்ப ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதுகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும் அந்த குறுக்கு. ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருப்போமா, அதனால் இப்போ பார்க் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லை. சரி நம்ம ஒத்தையும் போகலான்னு பார்த்தேன். வெளியே வரேன் பார்த்தீங்கன்னா மேடம் அவங்கள்ட்ட கால் பண்ணிட்டாங்க, அமீது போய் ஃபலாஃபல் வாங்கிட்டு வா, அதாவது வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வா சீக்கிரம் அப்படின்னாங்க. இப்போ நான் இதே முடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஃபலாஃபலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டியூட்டியை பார்க்கலான்னு. சம்டைம் பார்த்தீங்கன்னா வேலை வந்துக்கிட்டே இருக்கும், வேலை இல்லைன்னா வேலையே இருக்காது. அந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் அப்படி தான், எது கிடைச்சாலும் மொத்தமாக கிடைக்கும், கிடைக்கலையா ஒன்றுமே கிடைக்காது. ஃபேக்டிங்னு தான் இருக்குன்னு சொன்னாங்க ஃபலாஃபல் கடை. வேகமாக போய் ஃபலாஃபல் வாங்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு. நான் ஃபலாஃபல் கடைக்கு போனால் எப்படியும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அவங்க ரெடி பண்ணி தர்றதுக்கு. ஃபலாஃபல் கடைக்கு போனால் 20 நிமிஷம் நிற்கணும். ஸோ அதனால் நம்ம டிஷ்யூ பேப்பர், அதாவது ஒரு வேலையாக அதில் உருப்படியாக முடிப்போம். இந்த ஒத்தையம் இருக்குது, ஒத்தையம் பேக் சைடில் தான் போகணும் ஃபலாஃபல் கடைக்கு. இப்போ போய் இங்கே டிஷ்யூ பேப்பர் மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது ஏன்னா நிறைய சாமான் இல்லை, குறையா தானே, டிஷ்யூ பேப்பர் மட்டும் அப்புறம் அந்த கீஸு இன்னும் மறுபடியும் இங்கே ஒருக்க வரணும். அதனால டிஷ்யூ பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோமா. சரி நான் ஃபஸ்ட்டு எதை வாங்க அதை வாங்க எதை வாங்க, எனக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்குது, அது வாங்க இது வாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபலாஃபலே போய் வாங்குவோம். ஒரு 5 நிமிஷம் வண்டியில் வெயிட் பண்ணாலும் அவங்க அவசரமாக அதை தான் கேட்டாங்க. இப்போ அவசரமாக எது வேணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் பாஸ் ஆயிரும். அதாவது எந்த வேலையுமே நமக்கு பிடிச்சி பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும். சரி நமக்கு வண்டி ஓட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு சில நேரத்தில் வந்து பிடிக்காது என்னென்னா, ஸோ சாப்பிடாம கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட முடியுமா, அப்போ தான் டென்ஷன் வரும்.
சாப்பாடு மட்டும் டைமுக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு தூக்கம் இது ரெண்டும் கிடச்சிச்சின்னா எத்தனை மணி நேரம்னாலும் அப்படியே ஹாப்பியாக வண்டி ஓட்டலாம். கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வானத்தை பார்த்தாலே அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. சூரியன் வந்து மஞ்சள் கலர்லையும் அப்படியே நல்லா இருக்குது, ஃபீலாக இருக்குது. நேராக போயிட்டு கடைசியில் இருக்குது ஒரு ஃபலாஃபல் கடை. ஸோ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கடை. ஸோ அங்கே தான் இப்போ ஃபலாஃபல் வாங்க போகிறோம். போயிட்டு மேடத்துக்கு கால் பண்ணி கொடுக்கணும். கொடுத்த உடனே சொல்லுவாங்க. சூரியன் தெரியுது அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வானம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது. அது மாதிரி இங்கே ரூட்டு படிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு தெருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லா ரூட்டும் தெரிஞ்சிடும். இப்போ நான் ஷார்ட்கட்டில் வரேன். இப்போ மெயின்லேயும் போய் இது பண்ணலாம். நான் இப்போ ஷார்ட்கட்டில் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு கரெக்டாக அதாவது ஹைவேயில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி போகணும். ஷார்ட்கட்டில் போனால் ஈஸியாக போயிடலாம், அந்த கடைக்கு முன்னாடியே போயிடலாம். அந்த வேலை முடிக்கல. திடீர்னு அது என்னாச்சுன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, அதாவது அந்த ஃபலாஃபல் கடையிலேருந்து நேராக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவே வந்துடும். ஹைவேல தான் இந்த இது இருக்குது சார். ஃபலாஃபல் கடை இங்கே தான் இருக்குது. பார்த்துட்டேன். காஃபி வாங்கி தந்தாங்க. ஃபலாஃபல் வங்கியில் பார்த்தீங்கன்னா மேடம் என் கூட வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஹமீத் அசீர் எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அசீர்னா ஜூஸு. உண்மைக்குமே அதாவது நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நம்ம வீடு தான். ஆனால் வேறு வீடு இப்படிலாம் அமையுமான்னு தெரில. ஏன்னா சாப்பாடுலேருந்து ஸோ என்ன வாங்கி கொடுத்தாலும் ஸோ வாங்கி தராங்களா, அந்த மனசு தான் பெரிய விஷயமே. வந்துட்டோம். இதுதான் ஃபலாஃபல் கடை. இப்போ அங்கே போயிட்டு கால் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். வண்டியை பார்க் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ரெகுலராக வர்ற ஃபலாஃபல் கடை. ஃபலாஃபல் பார்த்தீங்கன்னா பெரிய சஹான் வாங்குவாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரியாலு. 40 ரியால். அது வேறு கடையில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரியால். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஃபலாஃபல் தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். फलाफल अरे मैंने आती नंबर मैडम फलाफल हाँ मुझे 20 நிமிஷம் ஆச்சு. அசீர் அதுக்கப்புறம் ஃபலாஃபல் சாண்ட்விட்சு எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நேராக ஒத்தையம் போகிறது தான். ஒத்தையமில் போயிட்டு சாமான் வாங்கிட்டு அங்கே இறங்கணும். இறக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ டியூட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸுக்கு தேவையான டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறம் கீஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, ஜிபாலா கீஸு வாங்கிட்டோம். ஆல்வேஸ் வேலை இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தொழுதுட்டு அடுத்த டியூட்டி இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம்தான். இதெல்லாம் கீஸில் போடாமலே வச்சுருக்காங்க பாருங்கள். கீஸில் போட்டு தராமல் அப்படியே போட்டுறாங்க. ஸோ அவ்வளோ வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ இது. ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வண்டியை பாருங்கள் எப்படி போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிட் அடிக்காங்க. ஸோ அதிகபட்சம் பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி வண்டி ஸ்கிட் அடிக்குது. இப்போ பாருங்கள் மறுபடியும் யூடியூப் வச்சுக்கோங்க, மறுபடியும் ஸ்கிட் அடிப்பாங்க. வண்டி காமிக்க பாருங்க. சொன்னால் போதும் பாருங்க, இந்த வண்டி தான். சவுதி அரேபியாவில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வண்டி வந்து ஸ்கிட் அடிக்கிறத பார்க்கலாம். போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஹேண்ட் பிரேக் இழுத்து விட்டு அப்படியே ரோட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வருவாங்க. சவுண்டே பயங்கரமாக இருக்கும். நான் அப்படி தான் இருக்கிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், நார்மலாக போயிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி இந்த மாதிரி ஜிஎம்சி நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு சுற்றுதாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சு இப்போ இதை கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு தொழுதுட்டு அடுத்த டியூட்டி கிளம்பலாம் வாங்க. காபி சென்ட்ரு. ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேடத்தை இறக்கி விட்டோம். வீடு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தான். நீ வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லாண்ட்ரியில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுத்துருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கஃபில் 4 மணிக்கே வாங்க சொன்னாங்க. நான் 4 மணிலேருந்து வெளியே தான் இருக்கேன்னு வீட்டுக்கே போகல. ஸோ மேடத்தில் கேட்டால் வீட்டுக்கு போட்டான்னு
நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் மேடத்துக்கு கால் பண்ணேன், நீ வீட்டுக்கு போ, நான் கால் பண்ணிடல வந்துட்டாங்க. ஏன்னா வீடு பக்கம் தானே. இப்போ போயிட்டு லாண்ட்ரியில் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எப்படியோ 1.5 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அவ்வளோதான், அன்றைக்கி டியூட்டி முடிச்சிடும். மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு இல்லை. ஏன்னா 4 மணிக்கே வந்தேன்னா சார்ஜ் போடாமல் வந்துட்டேன். அப்படியே போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.